ஹலோ, வெல்கம் டு SSCGS Simplified. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோவில் நம்ம அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்தோம். ஜான் மந்தோட அப்பாயின்மெண்ட்ஸை. இன்னைக்கு ஜான் மந்தோட சம்மிட்ஸ் அண்ட் கான்ஃபரன்ஸ் அண்ட் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் பார்த்துடலாம். ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் 18th பிரவாசி பாரதி திவாஸ் கன்வென்ஷன் 2025. இதோட ஹோஸ்ட் வந்து எந்த சிட்டி அப்படின்னா புவனேஸ்வர், ஒடிஷா. இது வந்து எதுக்கு நடக்குது அப்படின்னா, ஓவர்சீஸ் இந்தியன்ஸை, அதாவது இந்தியாவுக்கு வெளியே வாழ்கிற இந்தியன்ஸை ஹானர் பண்ணுறதுக்கான ஒரு ஈவெண்ட் தான் இது. ஓகே, நெக்ஸ்ட் Conference of Speakers and Presiding Officers of Parliament of Commonwealth Countries CSPOC. இதோட ஹோஸ்ட் வந்து இந்தியா. இது வந்து 28th கான்ஃபரன்ஸ் 2026 நடக்கிறது வந்து 28th கான்ஃபரன்ஸ். இதில் வந்து எதை பற்றி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி, குட் கவர்னன்ஸ் அண்ட் அட்ரஸிங் குளோபல் சேலஞ்சஸ், இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த கான்ஃபரன்ஸ் வந்து நடக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பாரத் கிளீன் டெக் மேனுஃபேக்சரிங் பிளாட்ஃபார்ம். இது என்னதுன்னா, இது வந்து ஒரு இனிஷியேட்டிவ். எதுக்காகனா, இந்தியாவோட ஒரு கிளீன் டெக் வேல்யூ செயின்ஸ், அதாவது கிளீன் டெக்னாலஜி, சோலார், விண்ட், ஹைட்ரோஜன் அண்ட் பேட்டரி ஸ்டோரேஜ் செக்டார்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இனிஷியேட்டிவ் இது. ஓகே, இது வந்து பாரத் கிளைமேட் ஃபோரம் அப்படின்ற மீட்டிங்கில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யாருன்னா, பியூஷ் கோயல், யூனியன் மினிஸ்டர், பாரத் கிளைமேட் ஃபோரமில் நியூ டெல்லியில் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட கோல் பார்த்தீங்கன்னா 500 gigawatt ஆஃப் க்ளீன் எனர்ஜி சோர்சஸ் இன் இந்தியா பை 2030. ஓகே, நெக்ஸ்ட் வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம். இது வந்து என்னன்னா ஒரு குளோபல் லெவல் மீட்டிங். இங்கே வந்து நிறைய கண்ட்ரீஸோட நிறைய பேர் வந்து சேர்ந்து வேர்ல்டு எக்கனாமியை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க இதில். ஓகே, இது வந்து 55th ஆனுவல் மீட்டிங் எங்கே நடக்குதுன்னா டேவோஸ், சுவிட்சர்லாண்டில் வந்து நடந்துச்சு. இதோட தீமாக வந்து கொலாபரேஷன் ஃபார் இன்டெலிஜென்ட் ஏஜ் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் எடிஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் சஸ்டைனபிள் சர்க்குலாரிட்டி. இது என்ன அப்படின்னா, இதுவும் வந்து ஒரு குளோபல் மீட் தான். சஸ்டைனபிள் ரீயூஸ் அண்ட் ரீசைக்ளிங் பற்றி இந்த கான்ஃபரன்ஸ் இருக்கும். இது வந்து நியூ டெல்லியில் நடந்துச்சு. இதுதான் மெயினு. யார் ஆர்கனைஸ் பண்ணா அப்படின்னா, சொசைட்டி ஆஃப் இந்தியன் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர்ஸ், SIAM. ஓகே, அடுத்தது 85th ஆல் இண்டியா ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ் கான்ஃபரன்ஸ் 2025 வந்து பட்னா, பீகாரில் நடந்திருக்கு. ஓகேவா, இதோட ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் வந்து 1921 ஷிம்லாலையும், 84th கான்ஃபரன்ஸ், அதாவது இதுக்கு முன்னாடி வந்து மும்பைலையும் நடந்திருக்கு. நெக்ஸ்ட்டு தேர்ட் நேஷ்னல் மைனிங் மினிஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ். இந்த மைனிங் மினிஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸில் வந்து வேரியஸ் ஸ்டேட்ஸ், நம்ம இந்தியாவில் இருக்க நிறைய ஸ்டேட்ஸில் இருந்து மைனிங் மினிஸ்டர்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் இவங்கெல்லாம் வந்து கேதர் ஆகி மைனிங்கோட சஸ்டைனபிள் யூஸு, அதோட ப்ரொமோஷன், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது தான் வந்து இந்த நேஷ்னல் மைனிங் மினிஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸு. இது வந்து கோனார்க், ஒடிசாவில் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் வந்து ஹைதராபாடில் 2022, செகண்ட் வந்து 2024 வந்து போபாலில் நடந்திருக்கு. இப்போ வந்து தேர்ட் நடந்திருக்கு ஒடிஷாவில். நெக்ஸ்ட், வேர் வாஸ் த 9th ஃபாரின் மினிஸ்டர்ஸ் லெவல் மீட்டிங் ஆஃப் த குவாட் held in January 2025 வந்து வாஷிங்டன் DC, USA. இந்த குவாட் குரூப்பில் வந்து யாரெல்லாம் இருக்கான்னா, இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா அண்ட் USA இருக்காங்க. டாக்டர் ஜெய்சங்கர், எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் வந்து இந்த மீட்டிங்கை வந்து அட்டென்ட் பண்ணியிருக்காரு. ஓகேவா, அடுத்தது உட்கர்ஷ் ஒடிஷா மேக் இன் ஒடிஷா கான்க்ளேவ் 2025. இந்த ஈவெண்ட் வந்து புவனேஸ்வரில் நடந்திருக்கு, ஒடிஷாவோட கேபிட்டல். ஆர்கனைஸ் பண்ணது ஒடிஷா கவர்மெண்ட் தான். இது வந்து ஒரு குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மிட். ஓகேவா, அடுத்தது புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் பார்க்கலாம்.
The book title Jammu and Kashmir and Ladakh Through the Ages அப்படின்ற புக்கை வந்து அமித்ஷா ரிலீஸ் பண்ணியிருக்காரு 2nd January in நியூ டெல்லி. ஓகேவா? இதில் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக்கோட 3000 இயர்ஸோட ஹிஸ்ட்ரியை வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. யார் பப்ளிஷ் பண்ணானா நேஷ்னல் புக் ட்ரஸ்ட். ஓகேயா? நெக்ஸ்ட் வேர்ல்ட் ஆஃப்டர் காசா அப்படின்ற புக்கோட ஆத்தர் வந்து பங்கஜ் மிஸ்ரா. ஹவு இந்தியா ஸ்கேல்டு மவுண்ட் G20 இதோட ஆத்தர் வந்து அமிதாப் காந்த். ஓகே, இதில் வந்து இந்தியாஸ் டிட்டர்மினேஷன் அண்ட் கொலாபரேட்டிவ் ஸ்பிரிட் டியூரிங் G20 பிரசிடென்சி. G20 பிரசிடென்சியில் இந்தியாவோட டிட்டர்மினேஷனும் டீம் ஸ்பிரிட்டையும் பற்றி பேசியிருக்காங்க. ஓகே, அவ்வளோதான். தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. இதில் வந்து நம்ம ஓரளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான சம்மிட்ஸும் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸும் கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் உங்களுக்கு எஸ்எஸ்சி ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிஎஸ் டாபிக்ஸ் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.